எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டின் முதுகெலும்பு நம்ம பேங்குகள் தான். அந்த பேங்குகளுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி ஒரு செய்தி என்பது வந்திருக்கு. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சார்ஜஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இனிமேல் பேங்குகளுக்கு கிடைக்க போகுது. அதற்கு வசதியாக யூபிஐ போன்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மேல சார்ஜ் போடக்கூடாது அப்படின்னு இருந்த சட்டத்தை நாங்க திருத்தியிருக்கோம். நீங்க சார்ஜஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சட்டத்தை திருத்தி விட்டோம் அப்படின்னு இந்த வாரத்துல முக்கியமான தகவல். அதுக்காக பப்ளிக் கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பேங்குகள் சார்ஜ் பண்ணும் பொழுது, அதாவது நம்ம ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு பேமெண்ட் பண்றோம், அந்த பணத்தை மெர்ச்சன்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்ல வைக்கணும், பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி வைக்கணும். இந்த வேலையை இந்த பேங்க் செய்யுது யூபிஐ மூலியமாக பண்ணும் பொழுது. அப்ப அந்த டிரான்சாக்ஷனுக்கு நாங்க ஏகப்பட்ட டேட்டா சென்டர் முதல் கொண்டு எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸை நாங்க ஹேண்டில் பண்றோம், அதனால செலவாகுது அப்படின்னு பேங்குகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் புஷ் பண்றாங்க. கவர்மெண்ட்டை போட்டு பாடாப்படுத்துறாங்க. கவர்மெண்ட்டும் வேற வழி இல்லாம சட்டத்தை மாத்துறாங்க. சரி, ஓகே. அதாவது முதல்ல எப்படி இருந்தது, இது ஒரு எடுத்துக்காட்டு தகவல். அதாவது நெஃப்ட் மூலியமாக நம்ம ஆன்லைன் பேங்க்ல லாகின் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அது கம்ப்ளீட் ஃப்ரீ. அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ் பண்றோம், கம்ப்ளீட் ஃப்ரீ. ஆனா அதுலயும் என்ன ஒரு பிரச்சனைனா, இமிடியேட்டா கிரெடிட் ஆகாது. அப்ப நீங்க இன்ஸ்டன்டா கிரெடிட் பண்ணும் பொழுது அந்த பேமெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு சார்ஜஸ் என்பது வருது. பட் அதை விட்டுருங்க. பொதுவாக நம்மளுடைய நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் ஏன் நம்மளுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க கம்ப்ளீட் ஃப்ரீனா, சட்டத்தில் இருக்கு. பேங்குகளே, நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த யூபிஐ, ஸ்டாண்டர்ட் யூபிஐக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்ம போய் 2 முட்டை வாங்குறோம், எவ்வளோங்கண்ணே அப்படின்னு கேட்குறோம், 15 ரூபாய்ன்றார். உடனே நம்ம 15 ரூபாயை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நம்மளுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனா பாருங்க, பல பேர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். பேங்க்ஸ் இந்த மாதிரி எங்களால தாங்க முடியல, நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதனால எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அதிகமாகுது, எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவாகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது போக வெளிநாட்டு நிறுவனங்கள் எத்தனையோ பேர் கார்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க, மாஸ்டர், விசா அப்படின்லாம் கார்டுகள் இருக்கும் பொழுது அதன் மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது அவங்களுடைய வருமானம் என்பது வந்துகிட்டு இருந்தது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய வருமானம் எல்லாம் போயிடுச்சு. இது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் சார்ஜே போடக்கூடாது அப்படின்னு இருந்த ஒரு இதை எடுத்துட்டு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன், யார் உங்களை அப்படி புஷ் பண்ணாங்கன்னு சொல்றப்பதான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது பேங்குக மெர்ச்சன்ட் மேல தான் சார்ஜ் பண்றாங்க, உங்க மேல சார்ஜ் பண்ண கிடையாது. அதுவும் நாங்க எவ்வளவு பணம் சார்ஜ் பண்ணணும்னு சொல்ல போறது இல்ல. என்பிசிஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க தான் பேங்குகள் எவ்வளவு சார்ஜ் பண்ண போறாங்க, 2000 ரூபாய்க்கு மேல வந்தாதான் சார்ஜ் பண்ணணும் அப்படி இப்படின்னு எத்தனையோ தகவல்கள் என்பிசிஐ தான் முடிவு எடுப்பாங்க. நாங்க ஒண்ணுமே பண்ணல. நாங்க பணம் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததை ஜஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் மாத்தி இருக்கோம். மற்றபடி பொதுமக்கள் டோன்ட் வரி, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்க மேல சார்ஜஸ் வராது, மெர்ச்சன்ட் மேலதான் சார்ஜஸ் வரும். அது அவங்களுடைய சொந்த காசை வச்சு கொடுத்துக்கிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை குறைச்சிக்கிடுவாங்க. எப்படி இருந்தாலும் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்னு ஒன்று இருக்கு, அந்த எம்ஆர்பிக்கு மேல யாரும் சார்ஜ் பண்ண முடியாது. இதனால நம்ம ஷேர் மார்க்கெட்டின் முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு தான். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் இது போன்ற செய்திகள்னால பெரிதா மேல் நோக்கி ஏறி வர்றான். சரி, நம்மளுக்கு செலவினங்கள் குறையுது, லாபம் இன்க்ரீஸ் ஆகுன்னு ஏதாவது பெருசா மேலே ஏறி வரான்னு வச்சிங்களேன், அது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல வரவேற்பாக இருக்கும். இது போக என்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபாரினர்ஸ் இந்த ஆகஸ்ட் ஆடி மாசத்துல திடீர்னு பையிங் சைடு வந்திருக்காங்க. அவங்க 1ஆம் தேதியிலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க திடீர்னு எஃப்ஐஸ் நம்ம மார்க்கெட்ல பையிங் சைடு வந்திருக்காங்க. இது எதற்காக? நம்மளுடைய மார்க்கெட்டை மேல தூக்கி விட்டு நிப்டியை 26,000 அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக வந்திருக்காங்களா, அல்லது நம்மெல்லாம் நஷ்டத்துல நிறைய பேர் இருக்கோம், நம்ம நஷ்டத்தோட தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்ற மாதிரி நம்ம கூட நஷ்டத்தோட நஷ்டமா நஷ்டத்தை நாங்களும் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம மார்க்கெட்ல காசு போட்டுட்டு இருக்காங்களா?
அப்படின்றது தெரியல. ஆனா பொதுவா நிறைய ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எஃப்ஐஎஸ் காசு போடும் பொழுது நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு மொமெண்டம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ நிஃப்டி வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தன்னுடைய பழைய இதுக்கு முன்னாடி 26,000 எல்லாம் போயிருக்கு, அந்த இடத்துக்கு போகிறதா எஃப்ஐஎஸ் சப்போர்ட்ல, அல்லது எஃப்ஐஎஸ் வாங்கினாலும் மார்க்கெட் கீழே விழுந்து தன்னுடைய பழைய 22,000 எது முதல்ல போகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. இது போக அடுத்த வாரத்துல சூடு பிடிக்கும் சமாச்சாரங்கள் அப்படின்ற மாதிரி ஈரான் யூஎஸ் வார் நிற்க போகிறதா, இல்ல அது ஏதாவது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர போகுதா அப்படின்றது இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட் சீசன்ல நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர்களுடைய பங்குகள்லாம் Q1 ரிசல்ட்டை காரணமா காமிச்சு பெருசா ஏறுவதற்கோ, திடீர்னு பெரிய அளவில் கிராஷ் ஆகி மறுபடியும் ஆவரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர மாதிரி பெரிய கிராஷ் ஆன மாதிரியோ ஏதோ ஒரு சம்பவம் என்பது பல பேர்த்துக்கு Q1 ரிசல்ட் சீசன்னால நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான சம்பவம் அடுத்த ஒரு வாரம் தான் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் ரிசல்ட் சீசனாக தற்போது இருக்கிறது. ஸோ இன்னொரு 10 நாள் 5 நாள் தான். வேறு என்ன செய்தினா, அடுத்த வாரத்தில் க்ரூட் ஆயில் மட்டும் ஏறிடக்கூடாது ஆண்டவா. ஏன்னா நம்மளுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுடைய தகவல்லாம் வருது. ஸோ மார்க்கெட்டுக்கு அடுத்த வாரத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. அதுல பேங்க்ஸ் குறிப்பா சந்தோஷமாயி எல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போறானுங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகவும் ஷேர் மார்க்கெட்டுக்கு உதவிகரமா இருக்கும். நண்பர்களே, திடீர்னு அதிர்ஷ்டவசமா எஃப்ஐஎஸ் மறுபடியும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள சமீபத்திய சில நாட்கள்ல வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஸ்டாக்ஸ் திடீர்னு பயங்கரமான வாலட்டிலிட்டியா இருக்கும், எஃப்ஐஎஸ் உள்ள வந்தா ஏறுவதோ அல்லது இறங்குவதோ, ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் எந்த பங்குகள் அதிகமா இருக்கும் அப்படின்னா, பொதுவா ட்ரேடர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப் அதுகளை விடவும் ஸ்மால் கேப் பெரிய மூவ்மெண்ட் காட்டுவானோ எஃப்ஐஸ் உள்ள வர்றதுனால அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிப்பான். இப்போ நிஃப்டினுடைய ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், டாடா குரூப் பங்குகள்லாம் இருக்கு, டாடா கெமிக்கல், டாடா டெக்னு இருக்கு. அதுலேயும் டாடா குரூப் தான். ஆனால் இந்த டாடா கெமிக்கல்ஸ் பாவம் தன்னுடைய 52 வீக் லோல சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ பங்குகள் நிஃப்டி 100 இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ்ல இருந்துட்டு தொங்கு பாலம் மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு, என்ன ஆகும்னு தெரியல. ஸோ இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற பங்கு அதுவும் 52 வீக் லோல போய் விழுந்திருக்கு. இன்னும் எத்தனையோ வாலட்டிலிட்டியான பங்குகள் அந்த ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த டாடா டெக்னாலஜிஸ் வேணா ஏறி வந்துட்டா, ஒரு காலத்துல எப்ப திரும்பினான்னா 500 ரூபாயிலிருந்து 872 ரூபாய் திரும்பி வந்திருக்கான். பொதுவாக ட்ரேடர்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய லோக்கு கீழே உடைச்சிட்டு மேலே வருமா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேட் நியூஸை அப்சர்வ் பண்ணிட்டு திரும்பி மேலே வந்ததா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் பெருசாக கிராஷ் ஆகி கீழே வந்து விழுந்த இடம் இந்த டாடா டெக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 ஒரு மிகப்பெரிய கிராஷ். அந்த கிராஷை ஒரு கட்டத்தில் தடுத்து நிறுத்தியிருந்தான். அதே கிராஷுக்கு கீழே மறுபடியும் 2026 கீழே போயிட்டு அப்புறம் அந்த கிராஷ் 2025 கிராஷை தாண்டிய பிறகு தற்போது இந்த பங்கு 872 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் திடீர்னு வாலட்டிலிட்டி பெருசா கீழே போவான், அப்புறம் பெருசா மேலே வருவான். ஏதாவது ஒன்று பெருசா வாலட்டிலிட்டியாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள்ல இன்னும் எத்தனையோ இருக்கு. கிராம்ப்டன் கிரீவ்ஸ்னு ஒரு பங்கு, இதுதான் நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ எஃப்ஐஸ் திரும்பி வரும் பொழுது இந்த பங்கெல்லாம் என்ன செய்யும்? அது மாதிரி நிறைய இருக்கு. பிரிகேடுலாம் ஒரு பங்கு இருக்கு, அதுவும் பயங்கரமான வால்டிலிட்டியான பங்கு. இது ஒரு காலத்துல என்ன பண்ணுச்சு, 2024 பாத்தீங்கன்னா திடீர்னு 500 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1000 ரூபாய் போனது, மறுபடியும் 800 ரூபாய் கீழே விழுந்து மறுபடியும் ஏற்ற இறக்கம்னு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. ஸோ இது போன்ற பங்குகளில் மறுபடியும் எஃப்ஐஸ் ட்ரேடிங்க்கு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நிறைய 100 ஸ்டாக்ஸ் இருக்கு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அப்படின்ற ஸ்டாக், அது என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கு. அது மாதிரி இது எத்தனையோ வாலட்டிலிட்டியான பங்குகள் எஃப்ஐஸ் உள்ள வரும் பொழுது நிறைய பேர் ஆசையா இருப்பாங்க. சரி, எஃப்ஐஸ் திரும்ப மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க, டக்குன்னு சூட்டோட சூட்டா சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு 30-40% ஏற்றி விட்டாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல லாஸ்ல இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆயிருமே, எத்தனையோ 2-3 வருஷமா பணம் முடங்கி கிடக்குது, ரிலீஸ் ஆயிருமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய மூவ்மெண்ட் அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கு. எஃப்ஐஎஸ் மட்டும் உள்ள வந்துட்டாங்கன்னா மார்க்கெட்ல பல பங்குகள் ரிசல்ட் சீசன் இல்லை என்றாலுமே பட்டார் பட்டார்னு வெடிச்சு செதறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த காலத்துல நடந்தது. நண்பர்களே, இந்த நேரத்தில் மிகப்பெரிய முதலீட்டாளர் அமெரிக்கன் இன்வெஸ்டர் வாரன் பஃபட் அவர்கள் வந்து
மிகவும் ஃபேமஸான சில வாக்கியங்கள் சொல்லியிருக்கார். என்னன்னா, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். முதல்ல நீங்க எந்த ஸ்டாக்கை போய் வாங்குறீங்களோ அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சில பேர்த்துக்கு கிரிப்டோன்னா என்னன்னு தெரியுமா, அல்லது ஏதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணும் பொழுதோ அல்லது பெரிய பெரிய கம்பெனிகளோட ஒரு டைப் போட்டு டிஸ்கவுண்ட் வாங்கி எப்படியோ ஒரு வகையில் பிஸ்னஸ் நடத்தக்கூடிய கம்பெனிகள்லாம் என்னன்றது நம்மளுக்கு புரியும். நம்ம ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா ஐடி கம்பெனி எப்படி வேலை செய்யுதுன்றது தெரியும். அல்லது பெட்ரோல் விற்கக்கூடிய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எப்படி வேலை செய்யும், அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டாக பண்ண முடிஞ்சுக்குதோ அதில் முதலீடு பண்ணுறதா பெட்டர் அப்படின்றது வாரன் பஃபட் அவர்களுடைய ஒரு தகவல். அதே மாதிரி நல்லா யோசிச்சு பார்க்கணும். நல்லா யோசிச்சு பார்த்து தெரிஞ்ச ஒரு கம்பெனி ஒரு நல்ல விலைக்கு வரும் பொழுது அதை வாங்கும்போது சும்மா 200 300 அப்படின்ற மாதிரி மிக குறைவான வாங்குறது ஒரு விஷயமாக இருந்தாலும் இது பரவாயில்ல, நம்மளுடைய திங்கிங் படி இது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும் பொழுது அதுல தயங்கி நிக்க கூடாது. கிரீடுக்கும் ஸ்டாக்குகள் நல்ல விலையில அடிமாட்டு விலையில கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஸ்டாக் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு போய் பார்த்து வாங்குறதுக்கு பேரு பேராசை. அதுவே மார்க்கெட்னுடைய சரிவுனால நல்லா பார்த்து வச்ச கம்பெனிகள்லாம் நல்ல ரேட்டுக்கு கீழே வந்து உழுகும் பொழுது போய் நிறைய பங்குகளை வாங்கும் பொழுது அது வந்து ரேஷனல் திங்கிங், அது கிரீட்ல வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்றைய தேதியில கூட அவர் 100 வயதை நெருங்கிட்டார் கிட்டத்தட்ட. இருந்தாலும் இன்றைய தேதியில கூட ஃப்ரீ கேஷ் என்பது வச்சிருக்கார் டிசிப்ளினா. மொத்த பணத்தையும் கொண்டே உள்ள லாக் பண்ணாம. எதுக்கு? திடீர்னு என்னைக்காவது ஒரு நல்ல விலைக்கு பங்குகள் கிடைக்கும் அப்படின்றதுனால. இதுதான் வாரன் பஃபட் அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான கோட்ஸ். நண்பர்களே, அடுத்த வாரத்தில் நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய 2 விஷயம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% டேரிஃப் போடுறதுக்கு முகாந்திரம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு அப்படின்றது ட்ரம்ப்னு இல்லை, வேற எந்த பிரசிடென்ட் ஃபியூச்சர்ல வந்தாலும் இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் அவங்க கையில வந்து பவர் என்பது இருக்கு. அது ஒண்ணு. சரிடா, நீங்க வேற பயமுறுத்துறீங்களே அப்படின்ட்டு நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், உலகத்தில் க்ரூட் ஆயில் கன்சியூம் பண்ணுறதுல நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க. நம்ம போய் சீப்பான விலைக்கு ரஷ்யானுடைய க்ரூட் வாங்க வேற எங்காவது போய் வாங்கினோம்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அமெரிக்காவே நம்மளுக்கு வெனிசுலா ஆயில் மூலியமாகவோ அல்லது அவங்க ஆயிலையே விற்றாலும் அதனுடைய விலை என்பது அதிகமாயிடும். ஸோ அப்போ $100 மேலே க்ரூட் ஆயில் போகும்பொழுது அது நம்மளுக்கு இன்னொரு தலைவலி. ரஷ்யாவினுடைய க்ரூட் ஆயில் நம்மளை வாங்கக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரு தலைவலி, வாங்கினா 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்றதும் ஒரு தலைவலி. அப்படி நம்ம க்ரூட் ஆயில் அவங்க கிட்ட வாங்காமட்டு உலக மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் $100 தாண்டிடுச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு தலைவலி. ஆக மொத்தம் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுக்கு எதிராகவே சமீபத்தில் இருக்கு. என்னைக்கு ஒரு ஆதரவான விஷயம் வரும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி ஆதரவான விஷயம் வர்றது, ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ் ட்ரேட் டீல், யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம மார்க்கெட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி. ஆனால் அந்த பூஸ்ட் இன்னுமே நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க. இந்த ஷிப் பில்டிங்ல 2 முன்னணி பங்குகள், இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இந்த வருஷம் 3 வருஷத்திலே தன்னுடைய லோன்ல இருந்து சம்பாரிச்சு கொடுத்த ஒரு பங்கு. தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய செய்தி என்னன்னா, இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த Q1 ரிசல்ட் சீசன் சமயத்தின் போது வந்திருக்கிறது. அடுத்தது எந்த சைடு மூவ் ஆகும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற பங்குமே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. அப்படி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த ஷிப் பில்டிங் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இனி அடுத்த கட்டமாக எந்த சைடு மூவ் ஆகும், கீழே போகுமா அல்லது மேலே போகுமான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பட் இந்த பங்குகளில் என்ன செய்திகள்னா, இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கிறது. ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர். அதாவது லாபம் நீ எவ்வளவு வேணாலும் அதிகமாக பண்ணு, ஆனால் அந்த செக்டருக்கு ஷேர் மார்க்கெட்ல பெருசா டிமாண்ட் இல்லை என்றால் அந்த ஷேரினுடைய விலைகள் கீழே சரிவடைந்து கிடக்கின்றன. ரொம்ப லாபம் கம்மியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சில பங்குகள், சில செக்டர்கள். ஆனாலும் அந்த ஷேரினுடைய அந்த செக்டரினுடைய விலைகள் சிலது உச்சத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அப்படின்றது ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கு. அது செய்யக்கூடிய ஒரு குவார்டருக்கு லாபம் 273 கோடி தான். ஆனா அது இருக்கிறதுலயே ஆல்மோஸ்ட் ஹைக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. 950 ரூபாய் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அதனுடைய ஆல் டைம் ஹை பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ல கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு பெரிய ஆள்.
குறிப்பாக பர்சனல் கேர் அப்படின்ற ஒரு செக்டர் எடுத்து பார்க்கல இந்த கோத்ரேஜ் கன்சியூமர்லாம் பெரியால் அவங்களுடைய டாப் பிராண்டில் பார்த்தீங்கன்னா குட் நைட். இதை பற்றி கேள்விப்படாதவங்க இருக்கவே முடியாது. ஐ மீன் குட் நைட்னா குட் நைட்னு சொல்லி தூங்குறது இல்லை, இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் பிராண்ட். அது ஹிட்னு ஒரு பிராண்டு, சிந்தால்னு ஒரு பிராண்ட். இந்த பிராண்டெல்லாம் கேள்விப்படாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள். அப்படி பெரிய ஆளாக இருக்கக்கூடிய கோத்ரேஜ் கன்சியூமர் ஒரு குவார்டருக்கே 505 கோடி லாபம் பண்றாங்க, ஒரு வருஷத்துக்கு 1900 கோடி லாபம் பண்றாங்க. பட் இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கோர் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி லாபம் பண்றாங்க. இருந்தாலும் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் அப்படின்ற பங்கினுடைய விலை பாவம் 52 வீக் லோல இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்க போறோம் அப்படின்னா அந்த செக்டர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளரும் செக்டர்ல இருக்கா இல்ல வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய செக்டர்ல இருக்கமா, எல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு. வேறு என்ன ஷேர் மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியல ஆத்தா, வாங்கின பணமெல்லாம் லாக் ஆகி கிடக்குது, நாங்க சம்பளத்தை வச்சுதான் வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிபி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பங்கு ஸ்டாக் மார்க்கெட்ல, அதை யாராவது உச்சத்துக்கு 240 ரூபாய்க்கு எடுத்திருந்தா பாவம் அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. 117 ரூபாய்க்கு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எந்த காலத்துல ஏற போறான்னு தெரியல. அதே மாதிரி சேரா சானிட்டரி வேர் அப்படின்ற பங்கு, அதையும் யாராவது உச்சத்துல எடுத்திருந்தா 10,000 ரூபாய்க்கு இப்ப இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு காலத்துல வெறும் 4,000 ரூபாய்க்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்ப 6,000 ரூபாய். இவன் கடந்து வந்த பாதை, இவனுக்கு குறுக்கால யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் ஒரு கடும் வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி அதையும் தாண்டி இந்த வருஷத்துல கீழே விழுந்துட்டு அந்த வீழ்ச்சிக்கு மேல திரும்பினோடனே முட்டுக்கட்டையை தாண்டிய பின்பு தற்போது 6,000க்கு விழுந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த பங்கு கீழே விழுகுமா மேல வருமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். எது எப்படியோ போன வருஷம் லோ பக்கத்திலேயே மறுபடியும் விழுந்துட்டு, போன வருஷம் ஏறின மாதிரியே இந்த வருஷம் ஏறினது இந்த செரா சானிட்டரி வேருக்கு ஒரு சாதனை. அதே மாதிரிதான் இந்த டிபி ரியாலிட்டி அப்படின்ற பங்கு போன வருஷம் ஏறி இருக்கான், ஆனா இந்த வருஷம் இன்னும் ஏறல. இப்படி பல பங்குகள் கீழே விழுந்துருச்சுன்னா எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தா, அது கூட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உருட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி கீழே விழுகக்கூடிய நேரத்துல இந்த பங்குகள்லாம் நஷ்டம் செய்யக்கூடிய பங்குகளா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியும் கிடையாது. செரா சானிட்டரி வேர் என்பது லாபம் செய்யக்கூடிய பங்கு, அவன் கீழே இறங்கிட்டு மேலே ஏறி இருக்கான். இன்னும் இந்த டிபி ரியாலிட்டி என்பது கீழே இறங்கிட்டு மேலே ஏறல. ஒருவேளை இது லாபம் செய்யறதா நஷ்டம் செய்யறதா அப்படின்னு போய் பார்த்தோம்னா, அதனுடைய லாபம் நஷ்டம் என்பது மாறி மாறி வந்திருக்கு, கன்சிஸ்டன்சி என்பது இல்லை. ஸோ இப்போ இந்த கம்பெனியினுடைய Q1 ரிசல்ட் லாபத்தில் வரப்போகிறதா நஷ்டத்தில் வரப்போகிறதான்னு பார்க்கறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நண்பர்களே, பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளை விடுங்க சாமிகளா, நாங்கள் ஒன்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு லார்ஜ் கேப்புக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா மார்க்கெட் கேபிட்டல் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே தனித்தனி ஆட்கள் என்பது நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். இந்த நேரத்தில் சிறிய மீடியமான கம்பெனிகள் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குகைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் வெளியே கர்ஜித்த மாதிரி கிட்டத்தட்ட 240 ரூபாயில சுத்தி கொண்டு இருந்த பங்கு எங்கிருந்து 600 ரூபாயிலிருந்து சரிவடைந்து வெறும் 200-300 ரூபாயில போய் விழுந்துருச்சு. எப்படியும் 50% பக்கம் கீழே விழுந்துட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் 300 ரூபாய் ரேஞ்சில இருந்து 500 ரூபாய்க்கு திரும்பி ஏறி வந்திருக்கு. ஸோ பல பேர் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க, அவங்களுடைய பங்குகள் இப்படி மோசமா இறங்கி கிடக்குறானே, இந்த சிங்கம் மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி திரும்பி வராதா அப்படின்னு ஏங்கி தவிப்பாங்க. ஆனா அவங்க லார்ஜ் கேப் போன்ற பங்குகளை எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ன்ற மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனா பெரிய அளவிலான பங்குகள் மாதிரி திரும்பி ஏறாதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு தீபக் நைட்ரைட்னு ஒரு பங்கு இப்படித்தான் திடீர்னு பார்க்கறதுக்கு ஒரு முறை ரொம்ப மோசமா ஒரு கட்டத்தில் இறங்கியிருந்தான். அந்த வீழ்ச்சிக்கு கீழே மறுபடியும் ஒரு முறை போயிட்டு ஏற்கனவே பயமுறுத்தி இருக்கான், மறுபடியும் இன்னொரு முறை பயங்கரமா பயமுறுத்தி விட்டுட்டு அப்ப திரும்பி இப்ப மேல வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இது பங்குகள்லாம் ஏறாதான்னு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எத்தனையோ பங்குகள் இருக்கு. இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு, பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், அது மாதிரி எத்தனையோ பங்குகள்ல பணத்தை போட்டு வச்சுட்டு லார்ஜ் கேப் இல்லை, ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ன்ற மாதிரி எத்தனையோ பங்குகள்ல பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு
எப்ப சிங்கமாக மாறும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் நம்ம நாட்டுக்குள்ள மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரி எத்தனையோ நஷ்டமா இருக்கக்கூடிய பங்குகள் மேல வந்து லாபம் கொடுத்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் ஒரே இன்பமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப பேங்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. மெர்ச்சன்ட்டுகளின் மேல் பேங்குகள் சார்ஜ் பண்றனா அவங்களுக்கு ஒரு வருமானம் என்பது வரும் தானே. நம்மளுக்காக கவர்மெண்ட் விட்டு கொடுக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய வருமான வரியை 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தி தரலாம். அப்புறம் பாண்டுகளை வாங்கும் பொழுது அதுல வரக்கூடிய வருமானத்துக்கு டாக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நிறைய இடங்கள்ல விட்டு தரலாம். ஆனா இந்த பேங்குகள் யூபிஐனால எங்களுக்கு நிறைய சார்ஜஸ் வருது, எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி வாங்கிட்டாங்க. இனி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.